ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம சிரிப்பு. கமருதீனுக்குள்ளே இருக்கிற அந்த ஹியூமர் சென்ஸ் வெளியே வந்தது. சத்தியமாக நான் சிரிச்சு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஐபிஎம் பண்ணுங்கள். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த விக்ரம் டீம் ஃபுல்லாக வந்துட்டு ரம்யா டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை எஃப்ஜியெல்லாம் பண்ணுறாரு. அதனால் டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ண தலரூமில் வந்துட்டு செம்மையாக அழுகுறாங்க. நம்ம இவங்க சாண்ட்ரா வந்துட்டு போய் அவங்க கன்சல்ட் பண்ணுறாங்க. விடுமா, பரவாயில்ல விடு, என்னை ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க, முடியல அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க, ஏன்னா காலையில் வேறு விக்ரம் கொஞ்சம் இதுவாச்சுல, அதனால தான் உன்னை டார்கெட் பண்ணுறாங்க, இதெல்லாம் யோசிக்காத, அதுவும் நீ தலையாக இருக்கும்னு அழவே கூடாது, பிக் பாஸ் சொல்கிறாருன்னா நானே பண்ணுறேன் அப்படின்னாங்க. புரியுதுமா, எல்லோரும் அதுக்காக தான் பண்ணுறாங்க, சரி விடு, ஃபீல் பண்ணாத என்பது அவங்க அண்ணன் வராரு சபரி. அண்ணங்கிட்டே வந்து சொல்கிறாங்க, நான் நல்லா தான் பண்ணுறேன், நான் நியாயமாக பண்ணாலே நான் அநியாயமாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அங்கேயே ஃபீல் பண்ணாங்க. விடு, நான் கேப்டனாக இருக்கும்போது எனக்கு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவரும் பேசுகிறாரு. முடிஞ்ச அதுக்கப்புறமா கமருதீன், காலா வினோத், விஜய் பருவத்தில் வராங்க. வந்தோடனே இவங்க வந்து தலையாக சொன்னாங்க, என்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வெளியே வந்து அந்த பீன் பேக்கில் உட்காரும்போது அதுலேருந்து தேடும்போது அந்த தர்மக்குள்ளே வந்துருச்சு, அதை நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னா எனக்கு வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு தலையாக சொல்கிறேன், தயவு செஞ்சு அதெல்லாம் எடுத்து பொறுக்கி அதில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, யாருமா சொன்னது அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். அவரோட அந்த வாய்ஸுக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. யாருமா சொன்னது, யாருமா அவன், யாருமா அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணானா, அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லுமா. இல்லை நான் தலையாசம்மா பிக் பாஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போமா நீ அப்படிங்கும்போது, இல்லை எனக்காக நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இம்மா ஏற்கனவே வெசல் வாஷிங் இருக்குது, 1008 விஷயம் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குதுமா, இதோட நான் டைரெக்டாக நாமினேட் ஆகி வெளியே போனால் ஒரு பையனை மதிக்க மாட்டேன், காரி துப்புவாமா, அதுலேயும் நான் ஏதாவது சொன்னேன்னா என்னை காரி துப்புவாமா அப்படின்றாங்க. ஒரு சிரிப்பு எல்லாருக்கும். அது அந்த டோனில் அவர் பேசுறதுக்கு அதுக்கும் ஐயோ, ஒரு பக்கம் சாண்ட்ரா நல்லா ஒரு மாதிரி உருந்தவங்களும் சிரிக்கிறாங்க, ஒரு பக்கம் விஜய் பாது சிரிக்கிறாங்க. கமரு தான் சொல்கிறாங்க, சண்டைனாலும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிறாரு. காமெடி இந்த கவுண்டரிங் அட்டாக்லாம் செம்மையாக இருக்குது. இப்போது நம்ம இவரை சொல்கிறோம் கானாவினத்தை, உண்மையே சொல்லப்போனால் கானாவினத்தை விட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் அந்த டைமிங் காமெடியும் நம்ம கமருதீன்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும். இன்னொன்று அந்த கோவம் வந்து மறைச்சிடுது, நடுவில் அரோரா வந்து காதல் வலையை போட்டு மறைச்சிடுறாங்க. ஆனால் இந்த வாரம் பாருங்கள், என்ன தான் வந்து ஒரு பக்கம் சண்டை சச்சரவாக போனால் நல்லா தெரியுறாரு பாருங்க கமருதீன். இதை தான் நான் முதலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அரோரா கிட்டே இருக்கும்போது தெரியவே இல்லை, நாமினேஷனில் வரல அது ஓகே, ஆனால் மனுஷன் தெரியாமல் இருந்தார். இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாரு, விஷயங்கள் செம்மையாக இருக்குது. இது வந்து தப்பு கரெக்டுன்னு அவர் சொல்கிறத விட மக்களுக்கு அவங்க தெரியறாங்களே, அதுதான் விஷயம். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. நான் ரொம்ப தரவாக என்ஜாய் பண்ணேன். அதில் குறிப்பாக வந்துட்டு டைரெக்டாக நாமினேட் பண்ணிட்டு நான் வெளியே போனால் காரி துப்புவாங்க, நான் ஏதாவது சொன்னாலும் மதிக்க மாட்டானுங்க, நானே அவ்வளோ 1008 டென்ஷன் இருக்குது, இதில் வந்து பீன் பேக்கில் வந்து அதை போடு இதை போடுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். செம்மையாக அது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கமருதீனோட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் இந்த டைமிங் காமெடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் பாவமாக இருந்துச்சு ரம்யா ஜோ, எனக்கு ஓரளவுக்கு வந்துட்டு கரெக்டாக தான் பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. விஜய் பார்வதியும் கமருதீனும் முதல் கண்ட்ரோல் பண்ணாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அதுவும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.